Hi, welcome to the squad. This is Kodaivo. And in the episode of the data structure series வந்து நம்ம பைனரி சர்ச் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட்ல லீனியர் சர்ச் பார்த்துருந்தோம். அண்ட் லீனியர் சர்ச் வந்து கொஞ்சம் சிம்பிளானது தான். பட் இந்த பைனரி சர்ச்சுங்கிறது கான்செப்ட் வைஸ் கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி ரொம்ப நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதை பேஸ் பண்ணி ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து டிஎஸ்ஏல வந்து கேட்பாங்க இன்டர்வியூஸ் போகிறப்ப. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் நெசசரியான ஒரு விஷயம். அண்ட் எப்போல்லாம் இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து உங்களுக்கு இன்ட்யூட்டிவாக தோணணும். ஓகே, ஸோ இப்போ இந்த பைனரி சர்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் நம்மளால வந்து இந்த பைனரி சர்ச்சை வந்து யூஸ் பண்ணிட முடியாது. ஓகே, இப்போ லீனியர் சர்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு அரே இருக்குது, ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதில் ஒரு எலமெண்ட் இருக்குதான் சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக லீனியர் சர்ச் யூஸ் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. பட் பைனரி சர்ச் யூஸ் பண்ணணும்னா தேர் ஆர் சர்டன் கண்டிஷன்ஸ். என்ன அப்படின்னா த அரே ஷுட் பி எ சார்ட்டட் அரே. சார்ட்டட் அரேயாக இருந்தால் மட்டுமே இந்த பைனரி சர்ச் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கண்டிஷன் தட் இஸ் தேர். ஒரு அரே நார்மல் அரேயா இருந்துச்சுன்னா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. அன்சார்ட்டட் அரேனா நீங்கள் லீனியர் சர்ச் தான் போய் ஆகணும். பட் சார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும்னா யூ கேன் கோ ஃபார் திஸ் பைனரி சர்ச். ஓகே, ஸோ சார்ட் அப்படின்னா பேசிக்லி அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் வந்து நம்ம சார்ட்டட் அரே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே வந்து நம்ம இங்கே எடுத்துக்கலாம். 5, 6, 9, 11, 25, 13 அப்படின்னு சொல்லிட்டு, சாரி 13 வர முடியாதுல்ல, சார்ட்டடாக வேணும். ஸோ 33ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்படி ஒரு அரே நம்மகிட்ட இருக்குது. இந்த அரேல தான் வந்து நம்ம ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த அரே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சார்ட்டடான அரே. ஸோ யூனோ எலமெண்ட்ஸ் எல்லாமே அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்கு. 6 is greater than 5, 9 is greater than 6, 11 is greater than 9, 25 is greater than 11, 33 is greater than 25. Okay, so it's a sorted array. So இப்போ இதில் வந்து நம்ம ஒரு எலமெண்ட்டை சர்ச் பண்ணுறோம். So we have a target element and let us say the target element is 11. Okay, 11ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 11 வந்து நீங்கள் இந்த அரேயில் வந்து இருக்குதா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா லீனியர் சர்ச்சாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு எலமெண்ட்ஸாக வந்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஒரு எலமெண்ட்டாக கம்பேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்துருச்சா, இதுதான் இதோட இண்டெக்ஸ் வந்து இதுதான், இந்த 3 தான் வந்து ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். பட் இந்த பைனரி சர்ச்சில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சார்ட்டட் அப்படிங்கிற இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. எப்படின்னா நான் டைரெக்டாக போயிட்டு இது வந்து 0th இண்டெக்ஸில் ஆரம்பித்து 5th இண்டெக்ஸில் முடியுது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 0th இண்டெக்ஸை வந்து நான் எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளை வச்சுக்கிறேன். அப்புறம் இந்த 5 அப்படிங்கிற இண்டெக்ஸை நான் ஆர்னு வச்சுக்கிறேன். இப்போ இதுதான் வந்து என்னோட எண்ட்ஸ், த பவுண்டரிஸ் ஆஃப் மை அரே. இப்போ நான் வந்து மிடில் எலமெண்ட் வந்து இதில் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ மிடில் கண்டுபிடிக்கிறதுனா என்ன, யூஸ்வலி L+R/2 அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, அண்ட் இது வந்து ஒரு 6 எலமெண்ட்ஸ் இருக்கிற அரே. ஸோ 6 எலமெண்ட்ஸ்னால் நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு நடுவில் ஒரு எலமெண்ட் எடுத்துகிட்டு இந்த பக்கம் 2 எலமெண்ட்ஸ், அந்த பக்கம் ஒரு 2 எலமெண்ட்ஸ், அந்த மாதிரி வைக்க முடியாது. இப்போ 5 எலமெண்ட்ஸ் மாதிரி ஆட் நம்பர்டு அரேயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு மிடில் எலிமெண்ட் எடுத்துகிட்டு லெஃப்ட்லையும் ரைட்லையும் ஈக்குவல் போர்ஷன்ஸ் வைக்கலாம். பட் இப்போ 6 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் எந்த எலமெண்ட்டை சூஸ் பண்ணாலும் இங்கே லெஃப்ட்டில் 2 ரைட்டில் 3 அப்படின்னு வருது. இப்போ சப்போஸ் இதை சூஸ் பண்ணிங்கன்னா லெஃப்ட்டில் 2 ரைட்டில் 3ன்னு வருது. ஓகே, இங்கே ஸோ அது வந்து அன்ஈவனாக தான் வரும், எப்பயுமே பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் ஆகாது when you take one element out of it. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மிடில் எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா L+R/2 அப்படிங்கிற ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த L+R/2ன்னு போடுறப்ப 0 + 5னா 5/2. 5/2 அப்படின்னா 2.5 கிடையாது, 2 தான் வரும். பிகாஸ் நம்ம பண்ணுறது என்னது, இன்டீஜர் டிவிஷன். ஓகே, நம்ம வந்து இன்டீஜர் டிவிஷன் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் ஆன்சர் வந்து இங்கே 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு மிட்டோட வேல்யூ 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ நான் வந்து இந்த செகண்ட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலமெண்ட்டை போய் செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மள்ட்ட ஒரு சார்ட்டட் அரே இருக்குது, அதில் ஒரு எலமெண்ட்டை நம்ம இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இருந்துச்சுன்னா எந்த இண்டெக்ஸில் இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அந்த டார்கெட் வந்து நம்மளுக்கு 11. ஸோ அதை நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த அரேல வந்து ஒரு மிட் எலமெண்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த மிட் எலமெண்ட் எப்படி சூஸ் பண்ணுறோன்னா L+R/2 அப்படின்னு போடுறோம். L வந்து 0, R வந்து லாஸ்ட் எலமெண்ட்டோட இண்டெக்ஸாக இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு 2 அப்படின்னு கிடைக்குது பிகாஸ் ஆஃப் இன்டீஜர் டிவிஷன். ஸோ இந்த எலமெண்ட்டை போய் நான் செக் பண்ணுறேன். இந்த எலமெண்ட்டோட வேல்யூ என்னது, 9ன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன், 9 is equal to 11ஆன்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸோ 9 = 11ஆன்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஃபால்ஸு.
ஆனால் எனக்கு என்ன தெரியும், இது ஒரு சார்ட்டட் அரே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இங்கே நான் செக் பண்ணுற வேல்யூ வந்து 11. இந்த 11 வந்து இஸ் கிரேட்டர் தென் 9 அப்படி தானே? அப்போ இந்த 11 வந்து இதுக்கு ரைட் சைடில் தானே இருந்தாகணும். இப்போ நான் சர்ச் பண்ண எலமெண்ட்டுக்கு ரைட் சைடில் மட்டும் தானே இருக்க முடியும். பிகாஸ் இட் இஸ் அ சார்ட்டட் அரே, அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்குது. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகிருக்குது அப்படின்னா 11 வந்து இந்த அரேல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இருந்தா இந்த எலமெண்ட்டுக்கு ரைட் சைடில் இருக்கிற இந்த எலமெண்ட் இந்த சப்பரேல மட்டும் தானே இருக்க முடியும். இங்கே முன்னாடி இருக்க வாய்ப்பே இல்லைல்ல. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து 9 விட குட்டியான நம்பர். ஓகே, ஸோ இப்போ இப்படி எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து இன்னைக்கு வந்து 14ஆம் தேதி, இந்த மாசத்துல 25ஆம் தேதி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்கிறோம். 25ஆம் தேதி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு அப்புறம் தானே வரும், 14க்கு அப்புறம் தானே வரும், 14க்கு முன்னாடி வர வாய்ப்பே இல்லைல்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த சார்ட்டட் அரேல சப்போஸ் 11 இருக்குது அப்படின்னா இப்போ என்னோட 9, அதாவது மிட் எலமெண்ட்டுக்கு ரைட் சைடில் மட்டும் தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ ரைட் சைடில் மட்டும் தான் இருக்க முடியும். அப்போ தெரிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இது வரைக்கும் இருக்கிற இந்த போர்ஷன் ஆஃப் த அரேயை இக்னோர் பண்ணிடுவீங்க. ஓகே, திஸ் போர்ஷன் ஆஃப் த அரே இஸ் இக்னோர்ட். இந்த ரிமைனிங் இருக்கிற போர்ஷனை மட்டும் நீங்கள் திரும்ப சர்ச் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ரிமைனிங் இருக்கிற போர்ஷனை மட்டும் திரும்ப சர்ச் பண்ணணும்னா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லெஃப்ட்டுங்கிறத ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டாக வச்சுருந்தோம். பட் இப்போ நீங்கள் என்ன வச்சுக்கலாம்னா இந்த எலமெண்ட்டாக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லெஃப்ட் இஸ் நோ லாங்கர் 0, லெஃப்ட் வில் பி மிட் ப்ளஸ் 1. பிகாஸ் மிட் வந்து இது கிடையாதுன்னு ஆயிடுச்சு. ஸோ மிட் ப்ளஸ் 1 இங்கே நம்ம எடுத்துப்போம். ஸோ மிட் ப்ளஸ் 1 அப்படின்னா என்ன அர்த்தம், மிட் வந்து 2, மிட் ப்ளஸ் 1 இஸ் 3. ஸோ இப்போ நம்மள்ட்ட இருக்கிற அரே என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அதர் அரே, 3 எலமெண்ட்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு அரே, 11, 25, 33 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சப் அரே மட்டும் நம்மளுக்கு தனியாக வருது. ஓகே, இதில் அகைன் நீங்கள் இதே ஃபார்முலாவை போடுவீங்க, L + R/2 அப்படின்னு சொல்லி போடுவீங்க. ஓகே, L + R/2 நீங்கள் போட்டால் என்ன வரும், 3 + 5 வந்து 8, 8/2ன்னு போடுறீங்க. 8/2 இஸ் 4ன்னு சொல்லிட்டு வருது. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அகைன் வந்து செக் பண்ணுவீங்க அரே ஆஃப் 4 என்ன அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ அரே ஆஃப் 4ங்கிறது இங்கே இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அரே ஆஃப் 4. இதுதான் நம்மளோட அரே ஆஃப் 4. அரே ஆஃப் 4 இஸ் ஈக்குவல் டு 11 சொல்லி செக் பண்ண போகிறீங்க. ஸோ அரே ஆஃப் 4னா என்ன, 25. 25 இஸ் ஈக்குவல் டு 11 சொல்லி செக் பண்ண போகிறீங்க. நோ, 25 இஸ் நாட் ஈக்குவல் டு 11. இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் இல்லைன்னு ஆகிட்டா அப்படியே விட்டுருவோமா, கிடையாது. அது வந்து பெருசாக இருக்குதா குட்டியாக இருக்குதான்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். இப்போ 25 பார்த்தீங்கன்னா 25 இஸ் கிரேட்டர் தென் 11. 25 பெருசாக இருக்குது. அப்போ 25க்கு அடுத்து இருக்கிற நம்பர்ஸில் இந்த 11 வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இல்லையா. 25க்கு அடுத்து இருக்கிற நம்பர்ஸில் இந்த 11 இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், 25க்கு முன்னாடி இருக்கிற நம்பராக தான் இருக்கணும். 25க்கு முன்னாடி ஒரு சப்பரே இருக்குதுன்னா அந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ரைட் சைடு வேல்யூவை குறைக்கிறோம். ஓகே, முன்னாடி இருக்குது அப்படின்னா ரைட் வந்து 5ன்னு இருக்குல்ல, 5ஆக இருக்கணும்னு அவசியம் இல்லை. மிட் -1 அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ மிட் -1, மிட்னா என்னது, இங்கே மிட் வந்து நம்மளுக்கு 4ன்னு வந்துச்சு. ஸோ 4 - 1 அப்படின்னா என்ன, 3. ஓகே, ஸோ இப்போ ரைட்டும் 3 லெஃப்ட்டும் 3 அப்படின்னு சொல்லி ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் ஃபர்தராக இங்கே இவாலுவேட் பண்ணுறப்ப மிட் திரும்ப கண்டுபிடிப்பீங்க இல்லையா. ஒரு தடவையும் நம்ம இதே ப்ராசஸை வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு சப்பரே வந்து வந்துடுச்சு. பட் நம்ம ப்ரோக்ராமுக்கு அது தெரியாது ஒரு எலமெண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன செக் பண்ண போறீங்க, அகைன் இதே கண்டிஷனை செக் பண்ணுவீங்க. L + Rனா என்ன, 3 + 3 6, 6/2னா என்னது 3. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, அரே ஆஃப் 3ல போய் பார்க்குறீங்க. அரே ஆஃப் 3 என்னது 11. அது ஈக்குவல் டு என்னோட டார்கெட்டா, ஆமாம் டார்கெட்டோட சேம் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த 3 அப்படிங்கிற வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ 3 ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் ப்ரொசீஜர். சார்ட்டடாக ஒரு அரே இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நடுவில் ஒரு எலமெண்ட் எடுத்து டெஸ்ட் பண்ண போகிறீங்க. அந்த எலமெண்ட்டோட என்னோட டார்கெட் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த லெஃப்ட் போர்ஷன் ஆஃப் த அரே அப்படியே விட்டுருவோம். ஓகே, டார்கெட் பெருசாக இருந்திருக்குன்னா ரைட் போர்ஷனை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். டார்கெட் குட்டியாக இருக்குன்னா லெஃப்ட் போர்ஷனை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தடவை செக் பண்ணுறப்ப ரைட் போர்ஷனை சூஸ் பண்ணோம், அதாவது இந்த சப்பரையை வந்து சூஸ் பண்ணோம். பட் செகண்ட் தடவை மிட் எடுத்து பார்க்குறப்ப லெஃப்ட் போர்ஷனை சூஸ் பண்ணோம், இந்த சப்பரையை வந்து சூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த அரே அப்படியே நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு ஸ்டெப்லையும் வந்து ஹாஃப் ஆஃப் த அரேயை நம்ம இக்னோர் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் செக் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த அரே, அதாவது இந்த மொத்தமாக 6 எலமெண்ட்ஸ் இருக்குது, அதில் 3 எலமெண்ட்ஸ் இருக்கிற அந்த சபரையை அப்படியே இக்னோர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப செக் பண்ணதெல்லாம் இந்த 3 எலமெண்ட்ஸ் மட்டும்தான்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எலிமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு இதையும் வந்து திரும்ப இக்னோர் பண்ணிட்டோம். இந்த 2 எலிமெண்ட்டை திரும்ப இக்னோர் பண்ணிட்டு ஒரு எலிமெண்ட் தான் நம்ம திரும்ப எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த சப் அரே மட்டும் தான் நம்ம திரும்ப எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் எவ்ரி இட்ரேஷன் உங்கள் அரேயோட சைஸை நீங்கள் ஹாஃப் ஆக்கிட்டே வந்துடலாம். சர்ச் பண்ணுற போர்ஷனை வந்து நம்ம ஹாஃப் ஆக்கிட்டே வந்துடலாம் பிகாஸ் இட் இஸ் அ சார்ட்டட் அரே அப்படிங்கிறதுனால. ஸோ இதான் வந்து பைனரி சர்ச். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறத வச்சுருக்கோம். இதை நீங்கள் டிசெண்டிங் ஆர்டருக்கும் பண்ணலாம். லாஜிக் வந்து எக்ஸாக்டாக சேம் தான். பட் நீங்கள் முன்னாடி இருக்கிறத சர்ச் பண்ணணுமா பின்னாடி இருக்கிறத சர்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது தான் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு அரே டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 10, 8, 2, அப்புறம் -1, அப்புறம் -5 இப்படி ஒரு அரே நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த அரே பார்த்தீங்கன்னா என்கிட்ட டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இதில் வந்து என்னோட டார்கெட் என்ன அப்படின்னா -5 இருக்குதா அப்படின்னு தான் நான் செக் பண்ண போகிறேன். தட் இஸ் மை டார்கெட். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கே இருக்கிற இண்டெக்ஸ் வந்து நோட் பண்ணும். முதல்ல 0, 1, 2, 3, 4 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் என்னோட எல் என்னது 0, என்னோட ஆர் என்னது 4, 0 and 4 நோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மிட் கண்டுபிடிக்கணும். ஸோ மிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, L + R/2. அப்போ 0 + 4/2 அப்படின்னு போட்டிங்கன்னா தட் இஸ் 2. அப்போ திஸ் வில் பி மை மிட் எலமெண்ட். ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணுறேன், 2 is equal to -5 சொல்லி செக் பண்ணுறேன். நோ, 2 is not equal to -5. அடுத்து என்ன செக் பண்ணுறேன், 2 is greater than -5 செக் பண்ணுறேன். ஆமாம், 2 வந்து greater than -5 இருக்குது. அப்போ இந்த போர்ஷன் ஆஃப் த அரே வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த ரிமைனிங் இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும் தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஓகே, நம்ம அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறப்ப மாற்றி பண்ணோம். இப்போ அதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ண போகிறோம். அந்த கண்டிஷன் அப்படியே ரிவர்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ப்ரீவியஸ் இதில் வந்து டார்கெட்டு குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு சர்ச் பண்ணோம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறப்ப. இப்போ டிசெண்டிங் ஆர்டருங்கிறதுனால டார்கெட்டு குட்டியாக இருக்கிறப்ப ரைட் சைடில் நீங்கள் சர்ச் பண்ணணும். அப்போ உங்களோட எல்லோட ஆரோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க. எல் நவ் பிகம்ஸ் மிட் +1, அதாவது 3 அப்படின்னு மாறிடும். ஆர் வந்து அப்படியே தான் இருக்க போகுது. ஓகே, அகைன் இதே இதை பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. 3 + 4 7, 7/2, 7/2 3 இன்டீஜர் டிவிஷன்னால. ஸோ எலமெண்ட் 3 எடுத்து பார்ப்பீங்க, அதாவது அரே இண்டெக்ஸ் 3 ARR of 3 வந்து நம்ம செக் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா -1 இஸ் நாட் ஈக்குவல் டு -5. அப்போ என்ன செக் பண்ண போகிறீங்க, அகைன் -1 வந்து கிரேட்டர் தேன் -5 செக் பண்ண போகிறீங்க. ஆமாம், ஸோ இப்போயும் வந்து டார்கெட் வந்து குட்டியாக இருக்குது. அப்போ நீங்கள் ரைட் சைடு இருக்கிற சப் அரேயை வந்து திரும்ப செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, எல்லை வந்து மிட் +1 அப்படின்னு சொல்லி மாற்றுவீங்க. எல் வில் நவ் பிகம் சாரி, மிட் ஆல்ரெடி 3 தான் இருக்குது. ஸோ எல் வில் நவ் பிகம் 4. ஸோ இப்போ எல்லும் 4 ஆரும் 4. அப்போ நீங்கள் திரும்பியும் மிட் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் 4 தான் இருக்கும். ஸோ அந்த எலமெண்ட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து கிடச்சிரும். சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இது வந்து ஒரு நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் இருக்கிற அரேங்கிறதுனால உங்களுக்கு -1 ரிட்டர்ன் பண்ண ஒரு மாதிரி இருக்கலாம். பட் ஜென்ரலி ஸ்பீக்கிங் இல்லை அப்படின்னா -1 தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகே, இண்டெக்ஸில் -1 வருது அப்படின்னா இட் மீன்ஸ் தட் த எலமெண்ட் இஸ் நாட் ப்ரெசென்ட். ஓகே, ஸோ இப்போ இல்லாத ஒரு எலமெண்ட்டை நம்ம சர்ச் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் வந்து இதே அரேயில் let us say I am searching for -11 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி அதே இது திரும்ப வந்து பண்ணுவீங்க. பட் ஒரு இட்ரேஷன் போகிறப்ப நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ என்ன ஆகும், இப்போ வந்து என்னோட டார்கெட் வந்து -11. ஓகேவா, எல் வந்து இனிஷியலாக 0 இருக்குது. நான் வந்து மிட் கண்டுபிடிக்கிறேன். மிட் என்னன்னா 4/2, அதாவது 2ன்னு வருது. ஸோ 2ஓட கம்பேர் பண்ணுறேன். 2ஓட கம்பேர் பண்ணுறப்ப 2 இஸ் கிரேட்டர் தேன் -11 வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த போர்ஷன் ஆஃப் த சப் அரே மட்டும் தான் எனக்கு தேவை. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட எல்லை வந்து அப்டேட் பண்ணுறேன். எல் வில் நவ் பிகம் மிட் +1 இல்லையா. ஸோ எல் வந்து 3ன்னு மாறிடுச்சு, ஆர் வந்து 4ன்னு இருக்குது. ஸோ இப்போ திரும்ப என்ன பண்ணுறோம், அகைன் வந்து மிட்டை வந்து கேல்குலேட் பண்ணுறோம். 3 + 4/2 அப்படின்னா மிட் வில் பிகம் 3 பிகாஸ் 7/2 3.5 வராது 3. ஸோ அங்கே திரும்ப வந்து நம்ம செக் பண்ணுறோம், -1 இஸ் கிரேட்டர் தேன் -11 அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. ஓகே, அப்போ அகைன் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எல் அப்டேட் பண்ணுவீங்க. ஸோ எல் அப்டேட் பண்ணி என்ன வாக்குவீங்க, மிட் +1, எல் வில் நவ் பிகம் 4. எல் 4னா ஆரும் 4, அப்போ மிட் என்ன, மிட்டும் 4ஆக மாறிடுச்சு. ஸோ அப்போ என்ன செக் பண்ணுறீங்க, -5ஓட செக் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ -5ஓட செக் பண்ணுறப்ப என்ன ஆகுது, -5 இஸ் கிரேட்டர் தேன் -11. ஸோ -5வும் கிரேட்டர் தேன் -11 ஆயிடுச்சு. அப்போ இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து எல் இஸ் ஈக்குவல் டு மிட் +1 கொடுப்பீங்க. ஸோ மிட் +1 கொடுத்தீங்கன்னா இங்கே 5ன்னு ஆயிடுது.
ஓகே, மிட் ப்ளஸ் ஒன்றுன்னு கொடுத்தீங்கன்னா 5ன்னு ஆயிடுது. இப்போ 5ன்னு ஆயிடுச்சுன்னா இது வந்து பாசிபிளா? அரே ஆஃப் அந்த இண்டெக்ஸ் வந்து 5 அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அங்கே வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்ஸெப்ஷன் தான் வரும், பிகாஸ் தேர் இஸ் நோ சச் எலிமெண்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் 5னும் ரைட் வந்து 4னும் வந்திருக்கு. ஸோ இது வந்து லெஃப்ட், இது ரைட்டு. லெஃப்ட்னா வந்து அது இட் ஷுட் ஆல்வேஸ் பி லெஸ்ஸர் தேன் ரைட் இல்லையா? ஏன்னா லெஃப்ட்ல இருக்கிற பாயிண்டர்னு எடுக்கிறோம், ரைட்ல இருக்கிற பாயிண்டர் எடுக்கிறோம். அவன் வந்து இப்படி தாண்டி போயிட்டான்னா இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஸோ த கண்டிஷன் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், இதுக்கப்புறம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். எப்போ எல் கிரேட்டர் தேன் ஆர்னு ஆயிடுச்சோ அப்போ வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் த லூப். ஓகேவா? ஸ்டாப் த லூப். இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன கண்டிஷன் போடணும், எல் வந்து 0 கம்மியாக இருக்கக்கூடாது, லென்த்தை விட பெருசாக இருக்கக்கூடாது, ஆர் 0 கம்மியாக இருக்கக்கூடாது, ஆர் லென்த்தை விட பெருசாக இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன்லாம் போடலாம். பட் அதெல்லாம் தேவையில்லை, பிகாஸ் அது ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஆகுதுனாலே அது முதல்ல இந்த கண்டிஷனை மீட் பண்ணிடும். எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா தான் வந்து அந்த மற்றதெல்லாம் வந்து பாசிபிள். ஓகேவா? ஸோ எல் எப்போ கிரேட்டர் தென் ஆர் ஆகுதோ அப்போ நீங்கள் லூப்பை ஸ்டாப் பண்ணிடணும்னு அர்த்தம், பிகாஸ் அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. இப்போ இந்த இடத்துல நம்ம எண்டில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை போட்டதுனால இப்படி பண்ணுறோம். பட் அப்படி இல்லை அப்படின்னா இந்த கண்டிஷன் தான் வந்திருக்கும், இந்த அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் வந்து வந்திருக்காது. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டு சைடாகவும் இருக்கிற லூப்ஸை வந்து நம்மளால அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் ரெண்டு அரேயுமே நம்மளால பைனரி சர்ச் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஓகே, அண்ட் நான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வந்து வில் ப்ரோக்ராம். இது டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து ஆர்டர் ஆக்னாஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? ஆர்டர் ஆக்னாஸ்டிக் சர்ச் அப்படின்னா இந்த பைனரி சர்ச்லேயே அது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஒரு அரே கொடுத்து அதில் பைனரி சர்ச் பண்ண சொல்கிறாங்க, பட் அது அசெண்டிங் ஆர்டரா டிசெண்டிங் ஆர்டரா நம்மள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கா நீங்களே வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளே கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், ரெண்டு எலமெண்ட்ஸ் எடுத்து, இப்போ அடுத்தடுத்த எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ வந்து 5 3 2 -1 0ன்னு ஒரு அரே இருக்குது. இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கான்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன நினைப்போம், இந்த ரெண்டாவது எலிமெண்ட்லேருந்து முதல் எலிமெண்ட்டை சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து நெகட்டிவாக போகுது அப்படின்னா அப்போ வந்து என்ன அர்த்தம், இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கு அர்த்தம். அல்லது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அரே ஆஃப் 1 வந்து லெஸ் தென் அரே ஆஃப் 0 சொல்லி செக் பண்ணுறீங்க, அரே ஆஃப் 1 லெஸ் தென் 0 செக் பண்ணுறீங்க. அப்படி இருக்குது அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டர்னு அர்த்தம். பட் இது வந்து ஒரு நல்ல அப்ரோச் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து என்னோட ஃபஸ்ட்டு ரெண்டு எலிமெண்ட்டுமே வந்து டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஃபஸ்ட்டு ரெண்டு எலிமெண்ட்டும் டூப்ளிகேட் எலிமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ இந்த கண்டிஷன் வந்து என்ன ஆகும், எனக்கு வந்து ஃபெயில் ஆகிடும். ஓகே, ஸோ என்னால் இந்த இடத்துல இது வந்து இந்த ரெண்டு எலிமெண்ட்டை வச்சுட்டு என்னால் அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நான் இன்னொரு அரே எழுதுறேன் 5 5 6 7 8ன்னு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு எலிமெண்ட்டும் சேம் தான், ஆனால் இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது, இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ மொதல் ரெண்டு எலிமெண்ட்ஸ் வச்சு செக் பண்ணுறது வந்து நாட் பாசிபிள். ஸோ அப்போ நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்டை வச்சு செக் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5, லாஸ்ட் வந்து 0, 5 இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னா இது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து 5, லாஸ்ட் எலிமெண்ட் வந்து 8, ஸோ 8 இஸ் கிரேட்டர் தென் 5, அதனால் இது வந்து அசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்கிட்ட இப்போ ஒரு சில அறிவாளித்தனமாக நம்ம கேட்குறோம்னு நினச்சி நம்மளுக்கே ஒரு கேள்வி தோணும், என்ன அப்படின்னா இப்போ எல்லா எலிமெண்ட்டும் சேம் எலிமெண்ட்டாக இருந்தால் என்ன அர்த்தம், என்ன பண்ணலாம், எல்லாமே 5 இருக்குது அப்படின்னா அது அசெண்டிங்கும் கிடையாது டிசெண்டிங்கும் கிடையாது. நீங்கள் எந்த அப்ரோச்சில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் வரப்போகுது, அது வந்து பிரச்சனை கிடையாது. அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆர்டர் ஆக்னாஸ்டிக். இந்த மாதிரியும் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது அசெண்டிங் ஆர்டரில் இருக்கா டிசெண்டிங் ஆர்டரில் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லாஜிக்கை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது இப்போ நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம லீனியர் சர்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லீனியர் சர்ச்சில் வந்து ஆர்டர் ஆஃப் n அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அதோட அந்த அரேயோட சைஸ் வந்து n இருக்குது அப்படின்னா n இட்ரேஷன்ஸ் நம்மளுக்கு எடுத்துச்சு. ஸோ அந்த கிராஃப் வந்து அப்படி லீனியர் சைஸ் கூட டைம் உங்களுக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி கூட்டிகிட்டு போகும். பட் இப்போ பைனரி சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என் அரேயோட சைஸ் வந்து 1000 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமே.
என் அரேயோட சைஸ் 1000. நான் அது சார்ட்டட் அரே தான், ஆப்வியஸ்லி பைனரி சிஸ்டம் பண்ணுறோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் நான் என்ன பண்ணுவேன், ஒரு எலமெண்ட் எடுத்து செக் பண்ணுவேன். செக் பண்ணிவிட்டு இது பெருசாக இருக்குதா குட்டியாக இருக்குதாங்கிறத வச்சுட்டு அந்த அரையை பாதி ஆக்கிடுவேன். ஸோ 500 எலமெண்ட்ஸ் தான் எனக்கு செகண்ட் இட்ரேஷனில் இருக்கும். பிகாஸ் என் மிட் எலமெண்ட்டை விட என் எலமெண்ட் வந்து பெருசாக இருக்குது, என் டார்கெட் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அசனிங் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட்டில் இருக்கிற சப்பரையை வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ரைட்டில் இருக்கிற சப்பரையை மட்டும் நான் எடுத்துப்பேன். ஸோ அப்போ அந்த அரே சைஸை நான் ஹாஃபாக கட் டவுன் பண்ணிட்டேன். இதே மாதிரி ஒரு இட்ரேஷனுக்கும் நான் என்னோட அரே சைஸை வந்து ஹாஃபாக கட் டவுன் பண்ணிகிட்டே போவேன். ஸோ 1000லேருந்து 500 ஆகுது, 500லேருந்து 250, 250லேருந்து 125, 125ல இருந்து இது தோராயமாக ஒரு 75ன்னு வச்சுப்போமே. இது எவ்வளோ 75வா? இல்லை 65 அப்படின்னாலே 130 வரும். பட் 62.5ன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி தானே ஒன்று வரும், 62.5. யா, ஸோ 62ன்னு வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 31, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 15 அப்படின்னு வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் 7. ஸோ இப்படி போகுது பாருங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியர் சர்ச்சில் 1000 இட்ரேஷன்ஸ் ஆயிருக்கும். ஒஸ்ட் கேஸ் செனாரியோவில் லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்குதுன்னா 1000 இட்ரேஷன் ஆயிருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது 7க்கு அப்புறம் இது வந்து 3ன்னு ஆகும், 3க்கு அப்புறம் அது வந்து லெட்டஸே 1ன்னு ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லீனியர் சர்ச்சில் நான் இதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 1000 எலமெண்ட்ஸ் இருக்கிற அரேனா லீனியர் சர்ச்சில் வந்து எனக்கு 1000 இட்ரேஷன்ஸ் ஆயிருக்கும். அது லாஸ்ட் எலிமெண்ட்டாக இருக்குது. ஒஸ்ட் கேஸ் செனாரியோவில் 1000 இட்ரேஷன்ஸ் ஆயிருக்கும். பட் பைனரி சர்ச்சில் பாருங்க எனக்கு எத்தனை ஆயிருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 இட்ரேஷன்ஸில் முடிச்சிட்டேன். ஓகே, பட் பைனரி சர்ச்சில் நம்மளுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னா 10 இட்ரேஷன்ஸ் தான் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து சிக்னிஃபிகண்ட்லி மோர் எஃபிஷியன்ட் தேன் லீனியர் சர்ச். ஓகேவா? அண்ட் இந்த மாதிரி ஜென்ரலி அது வந்து ஹாஃப் ஆகிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து ஜென்ரலி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாலே அது வந்து லாகரிதமிக் டைம் லாக் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லிடலாம். இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் டெரிவேஷன் மாதிரி யோசிச்சிங்கன்னா யூனோ இப்போ வந்து நம்மளுக்கு 1000 இருக்குது. ஸோ அடுத்த இட்ரேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன, இது 500ங்கிறது என்னது 1000/2. அதுக்கு அடுத்த இட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 1000/4. அதுக்கு அடுத்த இட்ரேஷனில் இட் இஸ் 1000/8. ஸோ இது வந்து எப்படின்னா 2ஓட பவர்ஸால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்போ 1000/1 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ இது எப்படி இருக்குது, இப்போ நான் வந்து எனக்கு n இட்ரேஷன்ஸ்க்கு இது வந்து n/2 பவர் சம்திங் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பவர் யூனோ 1ங்கிறது 2/0, 2ங்கிறது 2/1, 4ங்கிறது 2/2, 8ங்கிறது 2/3. ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் 2/t அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட்ல வந்து அது அடுத்தடுத்த இட்ரேஷன்ஸ் வந்து போகுது. அண்ட் அட் ஒன் பாயிண்ட் அது வந்து 1 அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ இப்போ n/2/tன்னு இருக்குது. அதாவது ஃபார் எவ்ரி இட்ரேஷன் எக்ஸ்போனென்ஷியலாக உங்களோட அரேயோட சைஸ் வந்து குட்டியாகிக்கிட்டே போகுது. ஸோ அரேயோட சைஸ் எக்ஸ்போனென்ஷியலாக குட்டியாகிட்டே போகுதுங்கிற பட்சத்தில் உங்கள் டைமும் வந்து எக்ஸ்போனென்ஷியலாக ரெடியூஸ் ஆகிக்கிட்டே போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஜென்ரலி வந்து லாக் என் ஃபார்மேட்டில் வரும். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு ஆக்சுவலாக தியரிட்டிக்கலாக இதை எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம மேபி ஆல்காரிதம்ஸ் கூட கொஞ்சம் டீப்பாக பார்க்குறப்ப நான் வந்து மேத்தமெட்டிக்கலாக இதை எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தரேன். பட் ஆல் யூ ஹாவ் டு நோ ரைட் நோ இஸ் பைனரி சர்ச் வந்து லாகரிதமிக் டைமில் வந்து ரன் ஆகுது. O of log n அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் த ரீசன் இஸ் தட் ஃபார் எவ்ரி இட்ரேஷன் நீங்கள் வந்து அதோட அரேயோட சைஸை வந்து ஹாஃப் ஆக்கிட்டே வரீங்க. ஸோ n/2/t அப்படிங்கிற மாதிரியான ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து குறைச்சிக்கிட்டே வரீங்க. ஸோ எத்தனாவது இட்ரேஷன், இப்போ டீங்கிறது நம்பர் ஆஃப் இட்ரேஷன் அப்படின்னா அப்போ அந்த அரேயோட சைஸ் வந்து இப்படி இருக்குது, n/2/t அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும். வேறு n இஸ் த டோட்டல் சைஸ் ஆஃப் தி அரே. ஸோ இந்த மாதிரி ஃபார் எவ்ரி இட்ரேஷன் குறைச்சிக்கிட்டே போகிறதுனால அது வந்து லாகரிதமிக் டைமில் இருக்குது அப்படிங்கிறத யூ கேன் ஜஸ்ட் நோ ஃபார் நவ். நீங்கள் சப்போஸ் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ போய் பாருங்கள். அதில் வந்து நான் அசிம்ப்டாட்டிக் நோட்டேஷன்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து லாகரிதமிக் கிராஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களுக்கு கூட கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். பட் த ஆக்சுவல் டிரைவேஷன் எந்த ஆல்காரிதம் கொடுத்தாலும் அதை எப்படி டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐ வில் சே இன்னும் ஒரு செப்பரேட்டான வீடியோ வந்து போடலாம். பட் இது ரொம்ப தியரிட்டிக்கலாக வரும். உங்களுக்கு ஜென்ரலி நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு ஓகே இந்த அப்ரோச் யூஸ் பண்ணியிருக்கோமா, இவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 2 சென்ஸ் உங்களுக்கே கிடைச்சிரும். நீங்கள் தியரிட்டிக்கலாக எப்படி டிரைவ் பண்ணணுங்கிறது படிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் எனிவேஸ் ஐ வில் கவர் தட் இன் செப்பரேட் வீடியோ. ஓகே, ஸோ நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ லெட்ஸ் கோ ஓவர் அண்ட் கோட் திஸ் பைனரி சர்ச்.
சரி, இப்போ நம்ம ஐடிகேல இருக்கோம். ஆல்ரெடி லீனியர் சர்ச் வந்து பண்ண கோடு இருக்குது. லெட்ஸ் கிரியேட் அ நியூ ஃபைல். ஓகே, பைனரி சர்ச். சரி, பைனரி சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு மெத்தடை வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ அகைன் இந்த மெத்தடும் வந்து என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. அதாவது லீனியர் சர்ச்சில் பண்ண மாதிரியே இங்கேயும் வந்து ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இட் வில் பி இன்ட் ரிட்டர்ன் டைப். பட் அதுக்கு முன்னாடி நான் அந்த மெத்தடை வந்து ஸ்டாட்டிக்காக எழுதிக்கிறேன். இன்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் இன்ட் சர்ச் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். வில் கெட் அன் அரே அண்ட் டார்கெட். ஓகே, ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வேரியபிள்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எல் வில் பி 0 எப்பயும், அண்ட் ஆர் வில் பி அரேயோட லென்த் -1, அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னவா இருக்குதோ அதுதான். ஸோ அரே டாட் லென்த் -1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஓகேவா? அண்ட் வில் ரைட் அ ஒயில் லூப். அண்ட் இந்த ஒயில் லூப் வந்து எதுக்காக நான் ஒயில் லூப் போடுறேன்னா, எத்தனை இட்ரேஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம எப்போ வரைக்கும் பண்ணணும்? எல் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் பண்ணணும். ஸோ ஒயில் எல் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படிங்கிற கண்டிஷனை வந்து நான் இங்கே கொடுத்துக்கிறேன். வென் இட் பிகம்ஸ் எல் கிரேட்டர் தேன் ஆர், அப்போ லூப் விட்டு வெளியே வந்துடணும். பட் இதுக்கு இடையிலே வந்து இஃப் யூ ஃபைண்ட் த வேல்யூ, நம்ம வி கேன் கம் அவுட் ஆஃப் த லூப். பட் த ஃபெயில் கண்டிஷன் ஃபார் த லூப் இஸ் எல் கிரேட்டர் தேன் ஆர். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ள என்ன பண்றீங்கன்னா, மிட் முதல்ல கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ இன்ட் மிட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்றோம், எல் பிளஸ் ஆர் டிவைடட் பை 2 அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ எல் பிளஸ் ஆர் டிவைடட் பை 2, அண்ட் இதுதான் வந்து மிட்டோட வேல்யூ. ஸோ அந்த மிட்டில் இருக்கிற எலமெண்ட் எடுத்து நம்ம வந்து செக் பண்றோம். இஃப் அரே ஆஃப் மிட் இஸ் ஈக்குவல் டு ஆர் டார்கெட். ஓகே, அரே ஆஃப் மிட் வந்து ஈக்குவல் டு டார்கெட்டான்னு சொல்லி செக் பண்றோம். அது மிட் தான் வந்து நம்மளோட டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், அந்த இடத்துல ரிட்டர்ன் மிட்னு கொடுத்துடலாம், ப்ரோக்ராம் முடிஞ்சிடுச்சு. ஓகே, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தான் நீங்கள் என்ன செக் பண்ணணும், அது வந்து பெருசாக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணணும். அரே ஆஃப் மிட் வந்து இட் இஸ் கிரேட்டர் தேன் டார்கெட்டான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ அரே ஆஃப் மிட் வந்து கிரேட்டராக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகிருக்கிற அரேக்கு வந்து பண்ணுறோம். லேட்டர் நம்ம வந்து டிசைனிங் எப்படி பண்ணலாம் அண்ட் எக்னாஸ்டிக்காக எப்படி பண்ணலாங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம அரே அசெண்டிங்க்கு வந்து பார்த்துக்கலாம், கான்செப்டை ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகிக்கலாம். ஸோ இப்போ அரே ஆஃப் மிட் வந்து என் டார்கெட்டை விட பெருசாக இருக்குது. சாரி, மிட் இஸ் கிரேட்டர் தேன் மை டார்கெட். அப்போ என்ன அர்த்தம், என் டார்கெட் வந்து வில் பி இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் தி அரே அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். மிட் பெருசாக இருக்குது, மிட்டே பெருசாக இருக்குன்னா அப்போ மிட்டுக்கு ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே பெருசாக தானே இருக்கும். ஸோ அப்போ நம்ம ரைட்டை வந்து குறைச்சி வைக்கிறோம். ஸோ வாட் வில் ஐ டூ ஹியர், ஆர் இஸ் ஈக்குவல் டு மிட் -1 அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, மிட்னு நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, மிட் -1னே கொடுத்துக்கலாம். பிகாஸ் மிட் இஸ் ஆல்சோ கிரேட்டர், நம்மளுக்கு அதனால அதுவும் தேவையில்லை. சப்போஸ் இங்கே ஒரு எல்ஸ் போடுறேன்னா இந்த எல்ஸுக்கு என்ன அர்த்தம், அது வந்து ஈக்குவலும் இல்லை கிரேட்டரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ அது வந்து லெஸராக தான் இருக்குது. ஓகே, ஸோ அரே ஆஃப் மிட் வந்து லெஸர் தென் மை டார்கெட் அப்படின்னா என்ன அர்த்தம், மிட் என்னோட டார்கெட் வந்து இதுக்கு ரைட் சைடில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு மிட் +1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம பண்ணுறோம். எவ்ரி இட்ரேஷன் இட் வில் கீப் ஆன் டூயிங் திஸ். அண்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மிட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் வெளியே வருது, இந்த லூப் போட்டு வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம், அந்த எலமெண்ட்டை இதால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அட் தட் பாயிண்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், -1 ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். I'll create an integer array and is equal to say 2 4 5 6 7 9 12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வச்சுக்கிறேன். அண்ட் ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். டார்கெட் வந்து 7 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். 7 வந்து எத்தனை இண்டெக்ஸில் இருக்குது, 0 1 2 3 4th இண்டெக்ஸில் இருக்குது. ஓகே, 4th இண்டெக்ஸான அது கரெக்டாக சொல்லணும். நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். system.out.println இப்போ வந்து பைனரி சர்ச் வந்து கிளாஸோட பேர், இது ஸ்டாட்டிக் மெத்தட் தான். ஸோ அப்படியே சர்ச்ன்னு சொல்லி கொடுத்துடலாம். சர்ச் ஆஃப் ARR, டார்கெட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, என்ன வருதுன்னு பார்ப்போம். சேவ் பண்ணுமா, பைனரி
சர்ச்னு சேவ் பண்ணிட்டேன். 4ன்னு வருது. கரெக்ட், சூப்பர். இப்போ இதில் இல்லாத ஒரு வேல்யூ வந்து நம்ம கொடுத்து பார்க்கலாம். சே 89 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்படின்னா எனக்கு -1 வருது. ஓகே, சூப்பர். ஸோ இந்த பைனரி சர்ச்சோட கோடு வந்து ஒர்க் ஆகுது. இது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளானது தான், அவ்வளோ கஷ்டமான இது கிடையாது. வெரி சிம்பிள். பட் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து அசெண்டிங் ஆர்டருக்காக பண்ணியிருக்கோம். இதே இது டிசெண்டிங் ஆர்டராக இருந்துச்சுன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு இது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல வந்து இது அசெண்டிங்கா டிசெண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பூலியன் வேரியபிள் வந்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த பூலியன் வேரியபிளில் சே அசெண்டிங் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஏசி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அண்ட் அசெண்டிங்கில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ அசெண்டிங் ட்ரூ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இப்போ இருக்கிற கோட் அப்படியே ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாக் வேரியபிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டையும் லாஸ்ட் எலிமெண்ட்டையும் நம்ம எடுத்து செக் பண்ண போகிறோம். ஸோ அரே ஆஃப் 0 வந்து கிரேட்டர் தென் அரே ஆஃப் அரே டாட் லென்த் -1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இப்படியும் கொடுக்கலாம், அல்லது சிம்பிளாக அரே ஆஃப் எல் அரே ஆஃப் ஆர்ன்னு சொல்லி கூட கொடுத்துக்கலாம். பிகாஸ் மேலே தான் அதுக்கே நம்ம வேரியபிள்ஸ் வந்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ எல் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் அப்படின்னா, அதாவது அரே ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து கிரேட்டர் தேன் லாஸ்ட் எலிமெண்ட்னா என்ன அர்த்தம், அது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இதை வந்து நான் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிறேன். அசெண்டிங் அப்படிங்கிற பூலியன் வேரியபிளை நான் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அரே ஆஃப் எல் இஸ் கிரேட்டர் தேன் அரே ஆஃப் ஆரான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் எலிமெண்ட் வந்து கிரேட்டர் தேன் ரைட் எலிமெண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து கிரேட்டர் தேன் லாஸ்ட் எலிமெண்ட்னு பார்க்குறோம். அப்படின்னா அது டிசெண்டிங். ஸோ அந்த அசெண்டிங்கிற வேரியபிளை நீங்கள் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதே லூப்பை வந்து நீங்கள் திரும்ப ரன் பண்ணலாம், பட் வித் அ டிஃப்ரெண்ட் கண்டிஷன். இப்போ நம்ம இங்கே பண்ணியிருக்கிற எல்லாமே வந்து இட் இஸ் செக்கிங் இஃப் த லூப் இஸ் அ அசெண்டிங் லூப்பாக இருந்தால் இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். இல்லை அப்படின்னா வேறு லாஜிக்கு. ஸோ இஃப் ஆஃப் அசெண்டிங் அது ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இதை ரன் பண்ண விடலாம். ஓகே, இல்லைன்னா எல்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இதை காப்பி பண்ணுறேன், பட் வில் மேக் சேஞ்சஸ் டு இட். என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஈக்குவலாக இருந்தால் ரிட்டர்ன் பண்ணுறது ஓகே தான், மிட்டு கண்டுபிடிக்கிற லாஜிக்கு அதுவும் ஓகே தான், பட் இந்த இதை மட்டும் மாற்றி எழுதணும். ஓகே, பிகாஸ் இட் இஸ் அ டிசெண்டிங்கிறதுனால இதை மட்டும் மாற்றி எழுதணும். அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்கனோ அதை நான் காப்பி பண்ணி அதில் போட போகிறேன், அண்ட் இதில் கொடுத்துருக்கிறத காப்பி பண்ணி இங்கே கீழே போடுறேன். ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி டெலீட்டட், திஸ் ஷுட் பி டெலீட்டட். சரி, இப்போ நம்ம பேசிக்காக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து நான் சொல்கிறேன். டிசெண்டிங்காக இருக்குதுன்னா என்ன செக் பண்ணுறோன்னா, மிட்டு வந்து கிரேட்டர் தேன் டார்கெட்டான்னு சொல்லி செக் பண்ணுறோம். மிட்டு கிரேட்டர் தேன் டார்கெட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம டிசெண்டிங்கில் இருக்கும். டிசெண்டிங் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் பெருசு எண்டிங்கில் குட்டி அப்படின்னு இருக்க போது, மிட்டு பெருசாக இருக்குது அப்படின்னா என் டார்கெட் எங்கே இருக்குதும், என் டார்கெட் வந்து இதுக்கு ரைட் சைடில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிகாஸ் இட் இஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். அதே மாதிரி மிட்டு குட்டியாக இருக்குது அப்படின்னா என்னோட டார்கெட் வந்து இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால நம்ம r = mid -1 வச்சுருக்கோம். ஸோ பேசிக்லி வி ஆர் ரிவர்சிங் தட். இது உங்களுக்கு கூட கொஞ்சம் பெட்டராக புரியும்னா கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நான் டேப்லெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப பாருங்கள் டிசைனிங் என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டூயிங் தட். ஸோ யா, இதுதான் வந்து அசெண்டிங்க்கு. அப்படி இல்லை அப்படின்னா டிசெண்டிங்க்கு ரன் ஆகும். அண்ட் நீங்கள் ஃபைனலி வந்து -1 ரிட்டர்ன் பண்ணுறோம். இந்த -1 ரிட்டர்ன் பண்ணுறது வந்து ரெண்டுத்துக்கும் நான் காமனாக தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதுக்குள்ளேனா அதுக்கு போகும்போது, இதுக்குள்ளே அது போகும்போது எப்படியும் கிடைக்கல அப்படின்னு வெளியே வந்துடுச்சு அப்படின்னா இந்த -1 வந்து ரன் ஆக போகுது. ஓகே, லெட் அஸ் ரன் திஸ் ப்ரோக்ராம் எனிவேஸ் அண்ட் வில் சி. -1 வருது. அண்ட் சப்போஸ் இதில் இருக்கிறது ஒன்று கொடுக்குறோம், 7 கொடுக்குறோம், விச் இஸ் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஹியர். 7 வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கிறான். ஓகேவா? அண்ட் லெட் அஸ் சே நான் வந்து இன்னொரு அரே கிரியேட் பண்ணுறேன். அது வந்து BRRன்னு பேர் வச்சுக்கிறேன். அண்ட் இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குதுன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ 5 4 3 2 1 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே வச்சுக்கிறேன். இந்த அரே நான் பாஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்க, BRR பாஸ் பண்ணுறேன். இதில் வந்து 7 இருக்குதான்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறேன். ஓகே, -1 சொல்லுது. ஸோ 7 இல்லை அப்படின்னு சொல்லுது. ஓகே, இதில் வந்து நான் 0 கண்டுபிடிக்க சொல்கிறேன். 0 இருக்குதான்னு சொல்லிட்டு யா
ஃபிஃப்த் இண்டெக்ஸில் 0 இருக்குது. ஓகே, ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் கொடுத்தாலும் இது வந்து ஒர்க் ஆகுது. ஸோ பேசிக்லி சேம் லாஜிக் தான். அங்கே அசெண்டிங் என்ன பண்ணோமோ அதை வந்து வேறு கண்டிஷனுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க. அண்ட் அது அசெண்டிங்காக டிசெண்டிங்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் லாஸ்ட் எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து பைனரி சர்ச். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் டூ ஒன் மோர் திங். இந்த பைனரி சர்ச்சை வந்து நம்ம இப்போ இட்ரேஷன் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இதே பைனரி சர்ச்சை உங்களால் ரிகர்ஷன் யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். ஸோ அது வந்து எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகே, ஸோ அதுவும் இதே மாதிரி ஒரு இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ண போகிறது தான். அண்ட் அதுலேயும் வந்து நம்ம சர்ச்னு பேர் வைப்போம். பட் சர்ச் ஆர் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன் ஃபார் ரிகர்ஷன். அண்ட் அதுலேயும் இதே மாதிரி அரேயை வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அண்ட் வில் ஆல்சோ பாஸ் டார்கெட். பட் அரே அண்ட் டார்கெட் மட்டும் பாஸ் பண்ணாமல் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 2 பாஸ் பண்ணணும், விச் வில் பி யுவர் எல் அண்ட் ஆர். ஓகே, அதாவது எல் அண்ட் ஆர் வேல்யூஸை வந்து சேர்த்து நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிகர்சிவ் மெத்தடாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ இதில் என்ன செக் பண்ணுவீங்க அப்படின்னா, முதல்ல மிட்டு வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்ட் மிட் இஸ் ஈக்குவல் டு எல் ப்ளஸ் ஆர் டிவைடட் பை 2. அதை முதல்ல போட்டுக்கலாம். ஸோ எல் ப்ளஸ் ஆர் பை 2 போட்டோமா. இதில் வந்து நீங்கள் என்ன செக் பண்ணுவீங்க, இஃப் ஆஃப் மிட், அதாவது மிட்டுன்னு சொல்லக்கூடாது, அரே ஆஃப் மிட் வந்து இஸ் ஈக்குவல் டு டார்கெட்டான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறீங்க. இஃப் அரே ஆஃப் மிட் இஸ் ஈக்குவல் டு டார்கெட், நம்ம இங்கே வந்து ரிட்டர்ன் கொடுத்துடலாம். என்ன சொல்லுவோம், ரிட்டர்ன் மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து எல்ஸ் நீங்கள் போட வேணாம், பிகாஸ் ரிட்டர்ன் ஆயிடுச்சுனாலே அது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு அடுத்தது வந்து வரப்போகிறது கிடையாது. ஸோ இங்கே நான் என்ன சொல்கிறேன், இஃப்னே திரும்ப போடுறேன். அரே ஆஃப் மிட் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் டார்கெட், அரே ஆஃப் மிட் வந்து கிரேட்டர் தேன் டார்கெட்டாக இருக்குன்னு சொல்லி வச்சுப்போமே. மிட் கிரேட்டர் தேன் டார்கெட்டாக இருக்குன்னா அசெண்டிங்க்கு மட்டும் யோசிப்போம். மிட் கிரேட்டர் தேன் டார்கெட்டாக இருக்குன்னா எனக்கு வந்து இதை விட ஒரு குட்டியான எலமெண்ட் தான் என்னோட டார்கெட். ஸோ லெஃப்ட் சைட் ஆஃப் த அரே தான் வந்து எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், திரும்ப இதே மெத்தடை கால் பண்ணுறேன், சர்ச் ஆர்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் அதே ஏஆர்ஆரை பாஸ் பண்ணுறேன், டார்கெட்டை பாஸ் பண்ணுறேன், அண்ட் எல் வேல்யூ வில் பி த சேம். ஆனால் என் ஆர் வேல்யூ என்ன அப்படின்னா மிட் -1 வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா, சரி, இதுக்கு ஒரு எல்ஸை போட்டுட்டு இதே மெத்தடை வந்து கால் பண்ணலாம். பட் இதில் வந்து இங்கே எல்லுக்கு பதிலாக மிட் +1 அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கே வந்து ஆரை பாஸ் பண்ணுறோம். ஸோ இது பேசிக்லி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அடுத்த இட்ரேஷன் ரன் பண்ணுறதுக்கு பதிலாக திரும்ப ஒரு ஃபங்க்ஷன் காலை போட்டிருக்கோம். இதே ஃபங்க்ஷன் வில் பி கால்டு வித் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் எல் அண்ட் ஆர். ஓகே, ஸோ இப்போ மிட் வந்து கிரேட்டர் தேன் டார்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா என் அரே வந்து நான் லெஃப்ட் சப் அரே வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஆர் வில் பி மிட் -1. ஸோ அதோட நான் பாஸ் பண்ணியிருக்கிறேன். இது மிட் வந்து லெஸ் தேன் டார்கெட்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு ரைட் சப் அரே வேணும். ஸோ எல் வில் பி மிட் +1. ஸோ அப்படி தான் வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் இதில் வந்து நம்ம இந்த இல்லாத வேல்யூஸ் வந்து வர்றதுக்கு அது வந்து நம்ம செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அதே கண்டிஷனை வந்து நான் இங்கேயும் வந்து வச்சுக்கிறேன். இஃப் எல் இஸ் கிரேட்டர் தேன் ஆர், அப்போ வந்து நம்ம -1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து இல்லை சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா, இன்ஃபினிட் லூப்பாக போயிடும். இல்லாத ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா எல் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆராக இருக்கிற வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். எல் கிரேட்டர் தேன் ஆராக போயிடுச்சுன்னா -1 இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மெத்தடை வந்து கால் பண்ணி பார்ப்போமா. system.out.println, இது வந்து சர்ச் ஆர். நீங்கள் ஆக்சுவலி சர்ச்சுங்கிற அதே நேம்லேயே வச்சு ஓவர்லோட் பண்ணிக்கலாம், பிகாஸ் இதில் ஆர்குமெண்ட்ஸ் வந்து வேறு தான், மெத்தட் சிக்னேச்சர் வேறையாக தான் இருக்குது. பட் நான் வேறு பேரில் வச்சுட்டேன், அதனால அப்படியே இருக்கட்டும். இது நம்ம அசெண்டிங் ஆர்டருக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவே இருக்கட்டும். டார்கெட் வந்து இப்போ 7ன்னு வச்சுக்கலாம், எல் வந்து 0, ஆர் வந்து ARR.length -1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, ஸோ யூஸ்வலி வந்து இந்த மாதிரி மெயின் மெத்தட்லேருந்து கால் பண்ணுறப்ப பைனரி சர்ச்சை வந்து நீங்கள் ரிகர்ஷன் வச்சு பண்ணீங்கன்னா இதெல்லாம் கொடுக்குறதுக்கு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வேற ஒரு மெத்தடை வச்சுட்டு அந்த மெத்தடில் இருந்து இந்த ரிகர்சிவ் மெத்தடை கால் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். வேணும்னா இடையில ஒரு ஹெல்ப்பர் மெத்தட் மாதிரி வச்சுட்டு அந்த ஹெல்ப்பர் மெத்தட் வந்து இந்த ரிகர்சிவ் பைனரி சர்ச்சை இந்த 0 அண்ட் லென்த் -1 சேர்த்து கால் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். தட் இஸ் அப் டு யூ. அந்த பைனரி சர்ச் மெத்தடில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு சொல்லுது. அதாவது ஸோ எல்லாமே வந்து கண்டிஷன்ஸ்குள்ளே இருக்குது. அண்ட் இங்கே வந்து நான் சும்மா மெத்தட் கால்ஸாக மட்டும் பண்ணியிருக்கேங்கிறதுனால வந்து இப்படி சொல்லுது. இந்த மெத்தட் கால்ஸை வந்து நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துடுறேன்.
அண்ட் ஐ ஹோப் அந்த எரர் வந்து ரிசால்வ் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா லைக் இப்போ எப்படி இதில் ஏதாச்சும் ஒரு கண்டிஷனுக்குள்ளே அது போக தான் போகுது. பட் இது ரெண்டுத்துக்கும் வந்து அது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லாமல் சும்மா மெத்தட் கால்ஸாக மட்டும் கொடுத்ததுனால தான் எரர் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். யா, இப்போ வந்து 4 அப்படின்னு சொல்கிறான். 4 கரெக்டாக? 0 1 2 3 4. ஓகே, கரெக்டு. ஸோ இதுதான் வந்து பைனரி சர்ச் யூஸிங் ரிகர்ஷன். ஸோ நீங்கள் இது பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் ஒரு ஹெல்ப்பர் மெத்தட் வச்சு அதுலேருந்து இந்த மெத்தட் கால் பண்ணுற மாதிரியே பண்ணி பாருங்கள். தட் இஸ் ஆக்சுவலி பெட்டர். ஓகே, ஸோ இப்போ இட்ரேஷன்லையும் பார்த்துருக்கோம், ரிகர்ஷன்லையும் பார்த்துருக்கோம், ஆர்டர் அக்னாஸ்டிக்காக இருந்தால் எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம், டைம் காம்ப்ளெக்சிட்டி எல்லாமே பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து நான் வெப்சைட்டில் போடுறேன். ஆக்சுவலி நேற்று போட்ட வீடியோ வரைக்கும் நேற்றே வந்து அப்டேட் பண்ணிட்டேன். யாரோ ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. ஸோ சப்போஸ் ஆர்டிகல்ஸ் நீங்கள் செக் பண்ணுறப்ப வெப்சைட்டில் இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டிகல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ பார்க்கலாம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். த கோட் வில் பி தேர். கோட் வில் பி இன் மல்டிபிள் அதர் லாங்குவேஜஸ், C++, ஜாவா, பைத்தான் எல்லா லாங்குவேஜ்லையும் வந்து வெப்சைட்டில் இருக்கும். யூ கேன் செக் தட் அவுட். ஓகே, சரி. இப்போ என்ன அப்படின்னா 010 அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தட் இஸ் யுவர் கோட் வேர்ட் ஃபார் டுடே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தடா.